சில நிறுவனங்களுக்கு கஸ்டமர் வந்து ரொம்ப ரெகுலரா போயிட்டே இருப்பாங்க, ஒரு அடிக்ஷன் ஆன மாதிரி போயிட்டே இருப்பாங்க. ஏன் அந்த நிறுவனத்துக்கே போறாங்க, ஏன் மற்ற நிறுவனத்துக்கு வரமாட்டாங்க, விலை கம்மியா கொடுத்தா கூட அவங்க போக மாட்டாங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு டீ அப்பரேட்டஸ் எடுக்கிறாங்க. அந்த டீ அப்பரேட்டஸ்க்குள்ள ஒரு சோதனை எலியை கொண்டு வந்து போடுறாங்க. அது எப்பயுமே இந்த பிரெயின் வேலை செஞ்சுட்டே இருக்கு. ஆனால் அதை பழக்கப்படுத்தின உடனே அதை யோசிக்கிறத நிறுத்திடும். ஸோ ஒரு ப்ராசஸ்ங்கிறது ஒரு கஸ்டமருடைய யோசனையை நிறுத்திடும். எந்த நிறுவனத்தில் வந்து ப்ராப்பராக கஸ்டமரை நம்ம ரிசீவ் பண்ணி பில்டிங் ப்ராப்பராக, டிஸ்பிளே ப்ராப்பராக, சர்வீஸ் ப்ராப்பராக, ஒரே குவாலிட்டியை கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்குறோமோ கொஞ்ச நாள் கழிச்சு. ஹலோ, நான் சொல்ல வந்தேன் ஸ்ரீனிவாசன், ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட் கன்சல்டன்ட். P2P கன்சல்டிங் சேனல் மூலமாக நிறைய வீடியோஸ் நாங்கள் வந்து கொடுத்துட்டு வரோம். பயனுள்ள வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. சில நிறுவனங்களுக்கு கஸ்டமர் வந்து ரொம்ப ரெகுலராக போயிட்டே இருப்பாங்க, ஒரு அடிக்ஷன் ஆன மாதிரி போயிட்டே இருப்பாங்க. ஏன் அந்த நிறுவனத்துக்கே போகிறாங்க, ஏன் மற்ற நிறுவனத்துக்கு வரமாட்டாங்க, விலை கம்மியாக கொடுத்தா கூட அவங்க போக மாட்டாங்க, ஏன் அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். அந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து நம்ம என்ன நினைப்போம், அது பிராண்டு அப்படிலாம் நினைப்போம். ஆனால் அதை விட முக்கியமான ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா ப்ராசஸ். எந்த நிறுவனத்தில் ப்ராசஸ் ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கோ அந்த நிறுவனம் வந்து கஸ்டமரை அடிக்ஷன் ஆக்கிடும். அது எப்படின்றத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ராசஸ் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு அறிவியல் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இல்லை, ஒரு டீ அப்பரேட்டஸ் எடுக்கிறாங்க. அந்த டீ அப்பரேட்டஸ்க்குள்ள ஒரு சோதனை எலியை கொண்டு வந்து போடுறாங்க. இந்த சோதனை எலிகளுடைய பிரெயினுக்குள்ள ஒரு சிப்பு வச்சிருக்காங்க. அந்த எப்படி அதோடைய எண்ணங்கள் இருக்குங்கிறத வெளில இருந்து அவங்க மானிட்டர் பண்ணிருக்காங்க. இதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட். இந்த டீ அப்பரேட்டஸ்க்குள்ள ஒரு கார்னர்ல வந்து ஒரு சீஸ் பாலாடை கட்டியும் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க என்ன நினைச்சாங்க, இந்த எலியை உள்ள வச்சுட்டு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு, அதை திறந்துட்டோம்னா இது நேராக ஓடி போய் சாப்பிடும், அது எப்படி யோசிக்குது, அது என்ன ஓட்டங்கள் பிரெயினில் என்ன இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணலாங்கிறது தான் இதோடைய ஆராய்ச்சி. சயின்டிஸ்ட்டுக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, இது டைரெக்டாக ஓடி போய் அந்த பாலாடையை சாப்பிடவே இல்லை. ரொம்ப நேரம் அந்த இடத்துல இருக்குது, மெதுவாக நடக்குது, ஆப்போசிட் டைரக்ஷன்லாம் போகுது. அப்புறம் கடைசியில் போய் அதை சாப்பிடுது. ஒரு 10 நாள் பண்ணுறாங்க. 10 நாளுமே அது ரொம்ப யோசிச்சு தான் போயிட்டு இருக்கு. இதோடைய வெளியே அந்த கிடைக்கிற சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ECGயில் பார்க்குற மாதிரி ஒரே மாதிரி மேலேயும் கீழேயும் போயிட்டே வருது. எக்ஸைட்டட் மோட்லேயே இருக்குது அந்த எலி. அந்த 10th டேக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். திறந்த உடனே நேராக ஸ்ட்ரைட் லைனில் ஒரு ஈஸியான ஷார்ட்கட்டில் போய் அந்த சீஸை சாப்பிடுது. அப்போ அந்த திறந்த உடனே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது, ஓடும்போது அது யோசிக்கவே இல்லை, நேராக போய் சாப்பிடும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. இப்போ நடுவில் ஒரு ஃப்ளாட் லைன் இருக்குது. இதை எப்படி நம்ம நிறுவனங்கள் ப்ராசஸ்க்கு சம்மந்தப்படுத்துகிறாங்கன்னா, ஒரு எலி முதல்ல என்ன நினைக்குது, நம்ம என்ன சோதனை உள்ள எலி, அது சோதனையில் நிறைய ஷாக் கொடுத்துருப்பாங்க, நிறைய டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அது எப்போ பாரு ஒரு டென்ஷனில் இருக்கக்கூடிய எலி. ஆனால் 10 நாள் அதை வந்து கண்டிஷனிங் பண்ணும்போது அதை யோசிக்கிறத நிறுத்திடுச்சு. ஸோ ஒரு ப்ராசஸ்ங்கிறது ஒரு கஸ்டமருடைய யோசனையை நிறுத்திடும். எந்த நிறுவனத்தில் வந்து ப்ராப்பராக கஸ்டமரை நம்ம ரிசீவ் பண்ணி பில்டிங் ப்ராப்பராக, டிஸ்பிளே ப்ராப்பராக, சர்வீஸ் ப்ராப்பராக, ஒரே குவாலிட்டியை கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்குறோமோ கொஞ்ச நாள் கழித்து கஸ்டமர் யோசிக்கிறத நிறுத்திடுவார். எதுக்கு வேறு கம்பெனிக்கு போயிட்டுன்னு அவரை வந்து ஒரு கம்பெனியோட அடிக்ட் ஆயிடுவார். மேபி அது வந்து ஒரு பெரிய பிராண்டாக இருக்கலாம். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நிறைய செயின்ஸ் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அதோடைய ஃபுட் எல்லாமே பெஸ்ட் ஃபுட்டானா நமக்கு தெரியாது. ஆனாலும் ஏன் அம்மா அப்பா அதுக்கு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க, அடிக்ஷன் ஆகிருக்காங்க. ஏன்னா எல்லா ஹோட்டலும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அவங்களுடைய செயினில் ஒரே கலர் இன்டீரியர்ஸ் இருக்குது, ஒரே மாதிரி ஏசி ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் ஒரே மாதிரி பேசுவாங்க. மதுரையில், கோயம்புத்தூரில், சென்னையில், டெல்லியில், நீங்கள் நியூயார்க் போனாலுமே அந்த ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா, அந்த செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ்க்கு போனீங்கன்னா எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கும். அப்போ உள்ளே போகும்போது நம்ம எல்லாருமே அடிக்ஷன் ஆகிடுவோம். ஏன்னா அங்கே ப்ராசஸ் ஒரே மாதிரி இருக்குது. இது மதுரையில் ஒரு 4 கடை இருக்குன்னா, அந்த செயினுக்கு நான் ஒரு கடைக்கு போகிறேன், எனக்கு ஒரு மாதிரி சர்வீஸ் இருக்குது. 2வது கடைக்கு போகிறேன், சாப்பாடு வேறு மாதிரி இருக்குது. நான் கதவை திறக்கும்போது கை மாட்டிக்கிச்சு, அங்கே ஏசி ஒர்க் ஆகலை, வேர்த்து ஒழுகுது, அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் வந்து எனக்கு சரியாக சர்வீஸ் பண்ணல அப்படின்னா இந்த எலியில் வரக்கூடிய அந்த யோசனை வந்துடும். அப்போ கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஏதோ இரிட்டேஷன் வரும், அவங்களுக்கு அந்த கம்பெனியை பிடிக்காமல் போகும், இல்லை வேறு கம்பெனியை அவங்க யோசிப்பாங்க. ஆனால் கஸ்டமருக்கு யோசிக்க விடாமல் ஒரே மாதிரி 365 டேஸ் நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் ட்ரிவன் கம்பெனியாக இருந்தோம்னா கஸ்டமர் நம்ம கூட அடிக்ஷன் ஆகிடுவாங்க. யாருக்கெல்லாம் நம்ம கம்பெனி வந்து நல்லா வளரணும், ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ அவங்க பீப்புள் டிபெண்ட்டாக இல்லாமல் ப்ராசஸ் டிபெண்ட் கம்பெனியாக நம்ம மாறிட்டோம்னா கஸ்டமர் நம்ம மேலே அடிக்ஷன் வந்துடும். கஸ்டமர் நம்ம கூட ரெகுலராக ட்ராவல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோஸை நம்ம வந்து ஆண்டர்பிரனர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். P2P கன்சல்டிங் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் சேனலில் நீங்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம்.